இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால், தேவனிடம் போராடி ஜெபித்த ஒரு மனிதனை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த யாக்கோபு பாருங்க, ஏமாத்துக்காரனாய் இருந்த போதிலும் தேவனை தேடும் பண்புடையவனாய் இருந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் எப்படிப்பட்ட காரியம்? ஒரு ஏமாத்துக்காரன் தானே. ஏன்னா ஏசாவுடைய சேஷ்ட மூத்த மகனாகி ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாக்கத்தை தகப்பனை ஏமாற்றி வாங்கிட்டு போனவன். அவங்க அம்மா சொல்றாங்க, இப்பா நீ பெத்துவேல் வீட்டுக்கு என்ன செய், போ. அங்க என் சகோதரன் என்ன செய்யறா, எங்க அப்பா வீட்டுக்கு போ. எங்க அப்பா பேர் பெத்துவேல். எங்க அப்பா வீட்டுக்கு போ, அங்க என் சகோதரன் லாபான் இருப்பான். அவ வீட்டுல போய் என்ன பண்ணு, தஞ்சு அடைஞ்சிரு. ஏன்னா இங்க உங்க அண்ணன் கிட்ட இருந்தா உங்க அண்ணன் உன்னை கொண்டு போட்டுருவான். நீ அவனை ஏமாத்திட்ட, அதனால இந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடு, போயிருப்பா. நீ லாபான் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி தன் தாய் என்ன செய்யறாங்க, அனுப்பிடுறாங்க. எப்படிப்பட்ட மனிதன்? ஒரு ஏமாத்துக்காரன். ஆனா ஏமாத்துக்காரனா இருந்தாலும் தேவனிடம் போராடி ஜெபித்த ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம யாரும் நல்லவர்கள் இல்லை, எல்லாரும் பாவிகள் தான். வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றப்போனவர்கள் தான். நீதிமான ஒருவரும் கிடையாது. ஆனா இங்க வரும்பொழுதுதான் நம்மளை நீதிமான்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். உண்மைதானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வரும் பொழுது? ஏசப்பாடத்துல வரும்போது. ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தரா இருக்கிறபடினால் நீங்களும் என்ன செய்யணும்? பரிசுத்தரா இருக்கணும். அப்ப அவரிடத்துல பாவிகளாய் நாம் வரும் பொழுது பாவத்தோடு தான் வரும், அக்கிரமம் அநியாயம் நிறைந்தவர்களா தான் வரும். ஆனா இங்க வரும் பொழுது இங்க கொடுக்கப்படுகிற வார்த்தையினால, பேசுகிற சத்திய வசனத்தினாலே நாம் ஸ்திரப்படுகிறோம், சீர்படுகிறோம். அந்த வார்த்தையை நம்ம நல்வார்த்தையா எடுத்துக்கிட்டு கர்த்தர் என்னோடு பேசினார் என்பதை நம்ம எத்தனை பேர் கவனித்ததை யூகித்து அனுபவிக்கிறோம் தெரியாது. இயேசு ஒருவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ இந்த மனிதன் ஒரு ஏமாத்துக்காரனாய், தன் சகோதரனை ஏமாத்துக்காரனாய் இருந்தாலும் தேவனிடத்துல ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார். தேவனை தேடுகிற ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்திற்காக தேவனிடம் போராடி ஜெபித்தாராம். எப்படி? போராடி ஜெபித்தாராம். ஜெபித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். ஏமாத்துக்காரனாய் இருந்த ஒரு எத்தனாய் இருந்த யாக்கோப்பு போராடி தேவனிடத்துல போராடி ஜெபிக்கிறார். அந்த போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு பதில கொடுக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகா நம்முடைய தேவன் பாவிகளாய் நம்ம மேல அவர் கிருபையா இறங்குறார். எப்படி இறங்குறாரு? கிருபையா. நீங்க முழங்கால போட்டு ஜெபித்து தான் பாருங்க, உங்க வாழ்க்கையில ஜெயத்தை எடுப்பீங்க. அந்த எத்தனாகிய ஏமாத்துக்காரனாய் இருந்த யாக்கோப்பு போராடி ஜெபித்தாரு. அவர் தேவனிடத்துல இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பாப்போமா? 28 ஆதியாகமம் புஸ்தகம் 28 11-19 வசனம் இருக்குது. ஒவ்வொன்றா வாசிங்க பார்க்கலாம். ஒரு இடத்தில் வந்து அவன் பாருங்க ஓடி வரான் இல்லையா, அவங்க மாமா வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால், அந்த இடத்துல வரும் பொழுது அங்க சூரியன் என்ன செய்யுது? மறையுது. அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து தலையின் கீழே வச்சு அங்கே நித்திரை செய்யறான். பாருங்க வராரு தன்னுடைய மாமா வீட்டுக்கு வரும் பொழுது வர வழியில இருட்டாய் போச்சு. அதனால அந்த இடத்துல என்ன செய்யறாரு? ஒரு இடத்தை பார்த்து ஒரு கல் எடுத்து என்ன செஞ்சாரு? தலையில வச்சுக்கிட்டு படுத்துட்டாராம். படுக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அங்கே ஒரு சொப்பனம் காண்கிறான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்
ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு கனவு பாருங்க, ஒரு சொப்பனை பாருங்க. அந்த இடத்துல ஒரு கல்லு மேல தலைய வச்சு என்ன செய்யறாரு, படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு கனவு காண்றார், சொப்பனை காண்றார். என்னன்னா, இந்த பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி என்ன செய்யுது, வைக்கப்பட்டுகிறது. தேவ தூதர்களை ஏறுகிறவரும் இறங்குறவருமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ஏணி இங்கேயும் இருக்கிறது. தேவ தூதன் இங்கே இருக்கிறாரு, ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்க விண்ணப்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாரு ஒரு தூதன், பதில் எடுத்துக்கிட்டு திரும்பி ஒரு தூதன் என்ன செய்யறாரு, வராரு. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு, ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஜெபத்துக்கு, அந்த போராட்டமான ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யுது, அப்பா கிட்ட போது தேவ தூதன் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, வராரு. அப்படி ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. பார்த்து படிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று எங்க நிக்கிறார் ஆண்டவரே, அந்த மேலாக நிக்கிறாரு. ஆமென். நான் உன் தகப்பனாகிய ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். யாருப்பா, எப்படிங்க இது? இவன் யாரு? எத்தனா ஏமாத்துக்காரனா என்ன செய்யறாரு, வராரு. வழியில என்ன செய்யறாரு, படிக்கிறாரு. அந்த இடத்துல என்ன செய்யறாரு, போராடுறாரு. ஜனங்க ஆண்டவரோடும் மனிதர்களோடும் போராடி ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்தம் இல்லையா? ஓசியாவின் புஸ்தகத்துல வாசித்தம் இல்லையா? அவன் போராடி ஜெபித்து ஜெயம் பெற்றவன். தேவச்சனமே, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அவன் போராடி ஜெபிக்கிறான் பாருங்க. அந்த வானத்துல இருந்து ஒரு ஏணி வைக்கப்படுது. தேவதூதர்கள் ஏறுகிற ஒரு இறங்குவனா, அதனுடைய மேல யார் நின்றதா? கர்த்தர் நிற்கிறார். அல்லேலூயா. அவர் நின்று என்ன சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன்பா. ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தேனோ, அவனுடைய சந்ததியாகிய ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தேனோ, அதே ஆசீர்வாதம் உனக்கு தருவேன். அந்த சந்ததியில வந்த நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார் ஆண்டவர். நாமெல்லாம் யார் சந்ததி? யாக்கோப்புல இருந்துதான் யார் உதித்தது? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? தாவீதின் சந்ததி என்ன செஞ்சது? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே ரத்தத்திலே கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்களாய் நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆபிரகாமின் தேவனோ ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறப்பா. அப்படி சொல்றாரு. நான் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னனோ அந்த ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கும் என்ன பண்றேன், தரேன். எப்படி தராரா? படிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். சகல ஆசீர்வாதி இந்த பூமியின் தூளை போல உன் ஜனங்களை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்னு சொன்னாரா இல்லையா? அந்த சந்ததியில வந்து இப்ப ஜனங்க என்ன செய்யுது, பெருகிடுச்சு நாட்கள். ஜனங்கள் என்ன செய்யுது, ஏராளமா இருக்குது. எங்க பார்த்தாலும் ஜனக்கூட்டம் தான், எங்க பார்த்தாலும் ஜனக்கூட்டங்கள். சந்ததியை கர்த்தர் என்ன செய்யறாரு? அப்போ இந்த யாக்கோப்புக்கு சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு சொன்னது போல உனக்கும் சொல்றேன்பா, உன் சந்ததி என்ன செய்வேன், நான் பெருக போறேன். எப்படி பெருக போறாரா? அதுக்கு உதாரணம் சொன்னாரே, மணல். வசனத்தை வாசிச்சிருங்க. என்ன தூள்? பூமியின் தூளை போல இருக்கும், பெருகும். அடுத்தது, நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அலையிலையா சொல்வீங்களா? இன்னைக்கு காத்திருக்கிற நேரத்தோடு வந்து அவரை ஆராதிக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை நம்ம யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளை பரிசுத்தமாக்கி
ஆண்டவர். அது இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு நீங்க அவருடைய பிள்ளைதான், அவருடைய பிள்ளை. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களை பரிசுத்தமாக்கிட்டாரு. நீங்க அவரை நம்பி வந்துட்டீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உலகம் உங்களை பார்த்து எத்தனை சொல்லலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு நீங்க இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்க நிற்கும் பொழுது போராடி ஜெபம் பண்ணுங்க. யாக்கோப்பை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தனோ அதே போல உன்னை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். கடைசி அடுத்த வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்று வாக்கு பண்ணிட்டார் ஆண்டவர். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நீ உன் அப்பாவை மறந்து உன் சகோதரனை விட்டுட்டு நீ என்ன செய்யற, உன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு நீ போற. வழியில ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரு, போராடுறாரு, ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்து சொல்றாரு, நீ மறுபடியும் உன் வீட்டுக்கு போகும்போது நீ எப்படி போவ? வசனத்தை வாசிச்சீங்களே, ஏன் அப்பப்போ மறந்துடுறீங்க? கடைசியா வாசிச்சோம்ல, நீ திரும்பி போகும்போது வசனம் வாசிங்க மறுபடியும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நீ போற இடத்துல எல்லாம் உனக்கு பாதுகாப்பை கொடுத்து நீ திரும்பி வரும் பொழுது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உனக்கு கைவிடு. இதைதான் நீங்க பிடிச்சுங்க, பாயிண்ட பிடிச்சுக்கோங்க. அப்ப அதே மாதிரி அவர் போறாரு, லாபான் வீட்டுக்கு போறாரு. அங்க போன உடனே அங்க அப்படியே உடனே ஆசீர்வாதம் வந்துருச்சா? இல்ல, வேலை செய்யறாரு. கல்யாணம் கட்டி தராங்க. அங்கே மாமா ஏமாத்திட்டாரு, பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, கண் கூச்ச பார்வை உள்ள மகளை கொடுத்துட்டாரு. மறுபடியும் ஒரு 7 வருஷம் மறுபடியும் ஒரு 7 வருஷம் செஞ்சு ரகையில கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த பொம்பளையால கல்யாணம் பண்றதுக்கே 14 வருஷம் மாமா வீட்டுல வேலை செஞ்சுக்கிறாரு. ரெண்டாவது அவருடைய உழைப்பெல்லாம் ஆசீர்வாதம் வந்துச்சு. மாமாவும் என்ன பண்ணிட்டாரு, சரியானபடி கூலி கொடுக்காம ஏமாத்திட்டாரு. ஆனாலும் செய்யற வரையிலும், நான் செய்யற வரையிலும் எப்படி இருக்கணும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் செய்ய வரையில கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னாரு. இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. இருந்த பிறகுதான் திரும்பி வரும்போது எப்படி வந்தாரு, 2 பரிவாரங்களோடு என்ன பண்ணாரு, வந்தாரு. இந்த கால வேளையில தேவ ஜனமே, ஏதோ நம்ம படித்தோம் ஞாபகம் வந்திருக்குது. நல்ல கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் எல்லாம் நீங்கும். அந்த போராட்டங்கள் நீங்குவதற்கு உங்களுடைய முழங்கால முடக்கி போராடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு பக்கம் சத்துரு, ஒரு பக்கம் மனிதர்கள் மூலமாய் போராட்டங்கள் வரும். நிம்மதி இழக்க தோன்றும், சமாதானத்தை இழக்க தோணும், விரக்தி ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சோதனைகள் வரும்பொழுது போராடி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, யாக்கோப்போடு இருந்த தேவன் இன்னைக்கு உங்களோடு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் சொல்லுகிறார், நீ திரும்பி வரும் பொழுது நான் பொறுமையா இரு. உன் கஷ்டத்துல, கண்ணீரில, நீ கடந்து வர பாதையில ஒருவேளை பலவிதமான நெருக்கத்தில் நீ இருக்கலாம், நீ அமைதியா இரு. நான் சொல்ற வரையில நில்லு, அந்த இடத்துல நில்லு, ஒரே இடத்துல நில்லு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாரு? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென். ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்போமா? தேவ தூதர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடையாக தேவன் வைத்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 12:3 வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு அழகா வழி நடத்துறாரு பாத்துங்க. 12:3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், நீ
தருகிறார். 13வது வசனத்தை 13வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து, ஆண்டவர் லோத்து சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, உன் கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் கவனித்து பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! அதே ஆசீர்வாதம் நீங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை யாருக்கு தராரு? யாக்கோப்புக்கு கொடுத்தாரா இல்லையா? அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற மனம் மாறுகிறவர் அல்ல. ஆதியாகமம் 35:9 வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஆதியாகமம் 35:9. யாக்கோபு பதான் அரமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு. ஆண்டவர் பேரை கூட மாத்திடுறாரு. இப்பொழுது உன் பேர் என்ன இல்ல? யாக்கோபு இல்ல, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று என்ன செய்றாரு? பேரிட்டார். அல்லேலூயா. பேரை கூட மாத்திடுறாரு. அதனால தான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம பேர் மாற்றப்படுகிறது. ஆமென். பாத்தீங்களா? உன் பேரை மாத்திடுறாரு. வேணாப்பா, இனிமே யாரும் உன்னை எத்தனை பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. யாக்கோப்புன்னு சொன்ன உடனே எத்தனை சொல்லக்கூடாது. ஏமாத்துக்காரன் இனிமே உன்னை சொல்லக்கூடாது. இனி நீ ஏமாத்துக்காரன் அல்ல, நீ இஸ்ரவேல்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமையும் அநியாயத்தை மன்னித்து நம்மளை எப்படி பரிசுத்த ஜாதியாய் மாற்றி நம்முடைய பெயரை எப்படி ஆசீர்வாதமாக்கி தந்தாரோ, அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் பெயரை மாற்றி ஆசீர்வச்சிருக்கிறார் ஆண்டவர். இனி நீங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல, ஒரு புது சிருஷ்டிகளா இந்த இடத்துல வந்திருக்கிறோம். வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதியையும் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சன்னதியிலே பிறப்பார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! உன் சந்ததியிலே ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? பிறப்பாங்க. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், தலைமுறையாக உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் என்ன செய்வேன்? கொடுப்பேன். உனக்கு பின் சந்ததிக்கும் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அல்லேலூயா சொல்வீங்களா? ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, பேரை மாத்திட்டார். அதே பாருங்க, ஆபிரகாமுடைய பெயரை கூட மாத்துவாரு பாருங்க. அதே ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். எவ்வளோ
நல்ல தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு பெயரை மாத்திர நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பெயரை மாத்தணும்? அந்த பாவ சேற்றிலிருந்து வந்துட்ட பிறகு ஒரு மாற்றுறதுல தவறே இல்லை. அப்போ பேர் மாற்றுறது முக்கியம் அல்ல, நம்ம மாறணும், அதுதான் முக்கியம். நிறைய பேர் அதில் மாற்ற முடியாம இருக்கிறோம் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எத்தனா இருந்த யாக்கோப்பினுடைய ஜெபத்தை கேட்டு, அவனுடைய போராட்டத்தின் ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்தார். வடக்கு தெற்கு கிழக்கிலும் மேற்கிலும் நீ திரும்பி பார், எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு தரேன், உன் சன்னதிக்கே தரேன்னு சொல்லி ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் ஆபிரகாமுடைய பேரே இனி ஆபிரகாம் சொல்லாத, இனிமே உன் பேர் என்னது? ஆபிரகாம். ஏன்னா நீ அநேகருக்கு தகப்பனாய் இருக்கிற. சாராளை குறித்து சொல்லுவார், நீ அநேகருக்கு தாய். அப்போ நம்மளை அவ்வளவு தூரம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ நீங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, யாக்கோப்பை பார்த்து சொன்னாரு, நீ அநேகருக்கு தகப்பனா இருப்பேன்னு ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு. ஒரு சாட்சியாய் நம்மளை வைக்கணும் ஆண்டவர். அந்த சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நம்ம வாழணுமா இல்லையா? அத்தனை பேருக்கு ஆசை தானே? ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்றோம், ஆசீர்வாதமான காரியத்தை நம்ம செய்யறோம், சாட்சியாகவும் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். மகா இரக்கம் கிருபை நிறைந்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நல்ல கால வேளையை நம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. யாக்கோப்பு ஆண்டவரே போராடி ஜெபித்தது போல நம்முடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் போராடி ஜெபித்து அவருடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஆண்டவரே. அந்த போராட்டத்தின் வழியாய் அவங்க கடந்து போகும் பொழுது ஆண்டவரே, அவங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாக அவளோடு நீங்க பேசி அவங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவங்களுடைய ஆண்டவரே தேவைகளை அறிந்து கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். நீ வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் யாக்கோப்பையும் அதே ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் இந்த கால வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும், இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும், ஒருவேளை எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் கர்த்தர் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவீராக தகப்பனே. அவருடைய தேவைகளை கர்த்தரை சந்திப்பீராக. அப்படி இல்லாத நிலைமையை கர்த்தரை மாற்றி போட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய சன்னதிகளை கூட பலுகி பெருக செய்வீராக. ஒருவேளை குழந்தை இல்லையே என்றால் அவளுக்கு கற்பம் ஆண்டவரே, அவருடைய கற்பம் திறக்கப்படுவதாக. வேலை இல்லையே என்றால் அவளுக்கு வேலை வாய்ப்பை கர்த்தர் கட்டாயிடுவீராக. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் திருமண காரியங்கள் இந்த மாதத்தில் கைகூடி வருவதாக. நல்ல எதிர்காலத்தை நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, நல்ல படிப்பை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அரைக்கரகம் செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும், உம்முடைய நாமத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அந்த ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்த ஆண்டவர், எங்களை ஆசீர்வதித்த எங்கள் ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளையும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய சன்னதிகளை கர்த்தர் பலுகி பெருக செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.